குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, முன்னாடி என்ன பார்த்தோம், நியூட்டனுடைய த்ரீ லாஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படிங்கிற 3 லாஸ் பார்த்தோம். அப்புறம் அதை பற்றிய டிஸ்கஷன், அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு உரையாடல் பார்த்தோம். அடுத்து இருக்கிறது இந்த நியூட்டன் லா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி, அதனுடைய பயன்கள், நியூட்டன் லாவினுடைய பயன்பாடுகள். அதில் ஃபஸ்ட்டு தனித்த பொருளினுடைய விசைப்படம். ஒரு பொருளினுடைய விசைப்படம்னு என்ன, ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் நியூட்டன் விதிகளோட பயன்பாடில் ஃபஸ்ட்டு, தனித்த பொருளின் விசைப்படம் என்பது நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி பொருளின் இயக்கத்தினை பகுத்தறிகிறது. அப்போ தனித்த பொருளினுடைய விசைப்படம், ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறது நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி பொருளின் இயக்கத்தினை, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னா அந்த இயக்கத்தினை இதை பற்றி பகுத்தறிய பயன்படும் ஒரு எளிய முறை. அது ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு ஒரு 2 மார்க் கேட்டால் கூட இது ஒரு 2 மார்க். தனிப்பொருளின் விசைப்படம் வரையறு அப்படின்னா, தனித்த பொருளின் விசைப்படம் என்பது நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி பொருளின் இயக்கத்தினை பகுத்தறிய பயன்படும் ஒரு எளிய முறை. அவ்வளோதான். பொருளின் விசைப்படத்தை உருவாக்கும் போது, அப்போ ஒரு விசைப்படத்தை நமக்கு விசைப்படம் அப்படின்னா தனித்த பொருளினுடைய விசைப்படம், ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி அதனுடைய இயக்கத்தினை பகுத்தறியக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் தனித்த விசைப்படம். இப்போ விசைப்படத்தை உருவாக்கும் போது கீழ்கண்ட நெறிமுறைகளை, விசைப்படத்தை உருவாக்குறோம், அந்த விசைப்படத்தை உருவாக்குறதுக்கு கீழ்கண்ட நெறிமுறைகளை பயன்படுத்த வேண்டும். அது உருவாக்குறதுக்கான சில கண்டிஷன். அப்போ சில கண்டிஷன் இருக்குது. அது என்ன? ஃபஸ்ட்டு, பொருளின் மீது செயல்படும் விசைகளை கண்டறிய வேண்டும். ஒரு பொருள் இயங்குதுன்னா, ஒரு பொருள் இங்கேருந்து நகருது. அப்போ இது என்ன பண்ணால், ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா தான் இது நகரும். அப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் விசைகளை கண்டறிய வேண்டும். இப்போ பொருளின் மீது செயல்படும் விசைகளை முதல்ல கண்டறியணும். ஒரு பொருள் இயக்கத்தை பற்றி தான் நம்ம பகுத்தறிய போகிறோம். அப்போ ஒரு பொருள் இங்கேருந்து இந்த இடத்துக்கு நகருதுன்னா, அப்போ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ், விசையை கொடுத்துருக்கணும். அது மேலே என்னென்ன விசையெல்லாம் செயல்படுது, ஒரு பொருள் இருக்குது, அது இயங்கிறதுக்கு முன்னாடி அது மேலே என்னென்ன பொருளெல்லாம் செயல்பட்டு அதை இயக்குது அப்படிங்கிற விசைகளை கண்டறிய வேண்டும். அப்போ இந்த ஒரு பொருள், இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் ஒரு புள்ளியாக எடுத்துக்கணும். ஒரு விசைப்படம் உருவாக்கணும்னா அதை ஒரு புள்ளியாக எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எர்த்து, பூமியவே எடுத்துக்கலாம். பூமிங்கிறது எவ்வளோ பெருசு, சூரியன் எடுத்துக்கலாம், அதோட பெருசு நிலா. அப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஒரு புள்ளியாக தான் எடுத்துக்கணும். இதையெல்லாம் நம்ம ஒரு புள்ளி நிறையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருளை ஒரு புள்ளியாக குறிப்பிட வேண்டும். அப்போ ஒரு நிலாவாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணுறோம், ஒரு புள்ளியாக எடுத்துக்கணும். புள்ளியாக எடுத்துக்கிட்டு அந்த புள்ளியின் மீது செயல்படக்கூடிய விசை, என்னென்ன விசையெல்லாம் அந்த புள்ளி மீது செயல்பட்டு அதை இயக்குது அப்படின்னா நகர்த்துது. முதல்ல என்னென்ன விசைகள் செயல்பட்டு நகர்த்துது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அதை ஒரு புள்ளியாக எடுத்துக்கணும். எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் அதை நம்ம புள்ளியாக தான் எடுத்துக்கணும். சின்ன பந்தாக இருந்தாலும் சரி, இன்னும் அதோட பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம புள்ளியாக தான் எடுத்துக்கணும். அடுத்து, ஒரு பொருள் நகருது, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நகருதுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு புள்ளியாக எடுத்துக்கிட்டோம். இந்த புள்ளி இந்த இடத்துல இருந்து இங்கே நகருது. சரி, ஒரு புள்ளியாக எடுத்துக்கலாம். ஒரு புள்ளி இந்த இடத்துல இருந்து இங்கே நகருது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த புள்ளிக்கு நகருது. அப்போ இது மேலே, இந்த புள்ளி மேலே என்னென்ன விசைகள் எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை புள்ளியாக எடுத்துக்கணும். இப்போ இது மேலே செயல்படக்கூடிய விசையை நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதனுடைய வெக்டர் வடிவம்னா இதுதான் வெக்டர் வடிவம். இந்த ஏரோ மார்க் தான் வெக்டர் வடிவம். கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஏரோ மார்க்கு தான் பயன்படுத்த வேண்டும்.
உள்ளே விசையை என்ன விசைன்னு நம்ம எழுதக்கூடாது. இப்போ கீழ் நோக்கி செயல்படுது அப்படின்னா புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசைன்னு எழுதக்கூடாது. கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை, அதை நம்ம ஏரோ மார்க்கில் தான் குறிப்பிடணும். புவியீர்ப்பு விசைன்னு அங்கே எழுதக்கூடாது. மேல் நோக்கி இருந்ததுன்னா அது செங்குத்து விசை, மேல் நோக்கி இருந்ததுன்னா அது செங்குத்து விசை. செங்குத்து விசைங்கிறத எழுதக்கூடாது. என்ன பண்ணோம், அதனுடைய ஏரோ மார்க்கில் தான் குறிப்பிடணும். இப்போ மேல் நோக்கி இருந்தால் செங்குத்து விசை, கீழ் நோக்கி இருந்ததுன்னா புவியீர்ப்பு விசை. இப்படி பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்ததுன்னா, இது ரெண்டாக பிரியும். ஒன்று காஸ் தீட்டா, இன்னொன்று சைன் தீட்டா. பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்ததுன்னா இதை நம்ம காஸ் தீட்டாவாகவும் சைன் தீட்டாவாகவும் பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டு மட்டும்தான். ஒன்று மேல் நோக்கியது, இன்னொன்று கீழ் நோக்கியது. மேல் நோக்கியது, கீழ் நோக்கியது. மேல் நோக்கிய செங்குத்து விசை, கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை. இதை ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அதை ஏரோ மார்க்கில் தான் குறிப்பிடணும். அதனுடைய என்ன விசைங்கிறத நம்ம எழுதக்கூடாது. எப்படிங்கிறது மூணாவது கண்டிஷன். இந்த மூணும் தான் அதனுடைய கண்டிஷன். தனித்த விசைப்படம் வரையும் போது பொருள்கள் ஏற்படுத்தும் விசைகளை படத்தில் குறிப்பிட்டு காட்டக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளவும். வெக்டர் ஃபார்மில் தான் வரையணும். வெக்டர் ஃபார்ம்லாம் ஏரோ மார்க் அப்படி தான் வரையணும். இப்போ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு 3.1. எம் நிறையுள்ள புத்தகம் ஒன்று மேசை ஒன்றின் மீது ஓய்வு நிலையில் உள்ளது. ஒரு மேஜை மேலே ஒரு புத்தகம் ஓய்வு நிலையில் இருக்குது. இதுதான் இந்த படத்தில் போட்டு காட்டிருக்கிறாங்க. ஒரு டேபிள் மேலே ஒரு புத்தகம், அதனுடைய மாசு எம், நிறை எம். அது எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னா எம் வெயிட்டு. அப்போ நிறை எம்னு எடுத்துக்கிறோம். மேசை ஒன்றின் மீது ஓய்வு நிலையில் உள்ளது. மேஜை மேலே வச்சுருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும், புத்தகத்தின் மீது செயல்படும் விசைகள் யாவை, புத்தகம் செலுத்தும் விசைகள் யாவை, புத்தகத்தின் விசைப்படத்தை வரைக. இப்படி 3 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அவங்களே கேட்டாங்க. இப்போ புத்தகத்தின் விசைப்படத்தை வரைக, புத்தகம் செலுத்தும் விசைகள் யாவை, புத்தகத்தின் மீது செயல்படும் விசைகள் யாவை, இதெல்லாம் கொஷின். இப்போ இதுக்கான ஆன்சர், இப்போ புத்தகத்தின் மீது 2 விசைகள் செயல்படுகின்றன. இப்போ டேபிள் மேலே வச்சுருக்கக்கூடிய புக்கு என்ன பண்ணோம், புக்கினுடைய வெயிட்டு அந்த டேபிள் மேலே இருக்கும். அப்போ அந்த வெயிட்டுங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை. W = அந்த வெயிட்டு தான் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. வெயிட்டுங்கிறது எப்போவுமே மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, பொருள் அடங்கியுள்ள பருப்பொருள்கள் இன்ட்டு கிராவிட்டி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய வெயிட்டு. இப்போ 1 kg சுகர், 1 கிலோ சர்க்கரை வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எத்தனை பார்ட்டிக்கிள், அதனுடைய பருப்பொருள் இன்ட்டு கிராவிடேஷன் ரெண்டையும் சேர்த்துனா தான் வெயிட்டு. கிராவிடேஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் வெயிட்டு. நமக்கு தெரியும் கிராவிடேஷன் எப்பயுமே கீழ் நோக்கி தான் இருக்கும். அப்போ W = mg. எப்போவுமே கீழ் நோக்கி இருக்கும். அப்போ புத்தகத்திலிருந்து கீழ் நோக்கி இருக்கிறது mg. அதுதான் இது. இப்போ நியூட்டனுடைய தேர்ட் லாவை பயன்படுத்தலாம். அப்போ தேர்ட் லாவை பயன்படுத்தினா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. அப்போ இது கீழ் நோக்கி வந்ததுன்னா, இந்த புக்கு கீழ் நோக்கி மேஜை மேலே ஒரு வெயிட்டுங்கிற ஃபோர்ஸை கொடுத்ததுன்னா, இந்த மேஜை என்ன பண்ணும், மேல் நோக்கி புத்தகத்தை நோக்கி ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. அப்போ mgங்கிற வெயிட் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு சமமான எதிர்விசை. அப்போ மேல் நோக்கி கொடுக்குது. அப்போ மேல் நோக்கி போச்சுன்னா அது செங்குத்து விசை. இப்போ எந்த ஒரு பொருளை புக்குன்னு இல்லை, எந்த ஒரு பொருளை டேபிள் மேலே வச்சாலும் அது அதனுடைய வெயிட்டுங்கிறது கீழ் நோக்கிய விசை. அது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, நிறை இன்ட்டு புவியீர்ப்பு விசை. அது கீழ் நோக்கி வந்ததுன்னா அது எதிர்விசை மேல் நோக்கி போகும். அதுக்கு பேர் செங்குத்து விசை. அதான் நியூட்ரல் அப்படிங்கிறது செங்குத்து விசை. அது என்னங்கிறது செங்குத்து விசை. W = mgங்கிறது புவியீர்ப்பு விசை. இப்போ புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி வந்ததுன்னா செங்குத்து விசை மேல் நோக்கி போகும். அதுதான் படத்தில் காட்டிருக்கிறது.
இப்போ புக்கிலேருந்து கீழ் நோக்கிய விசை, இது மேல் நோக்கிய விசை. அப்போ கீழ் நோக்கிய புக்குங்கிறது டேபிளுக்கு கொடுக்கறது கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை. இந்த டேபிளு புக்குக்கு கொடுக்கறது மேல் நோக்கிய செங்குத்து விசை, அது என். கீழே எம்ஜி, மேலே என். இப்போ தனித்த பொருளினுடைய விசைப்படம், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். டயக்ராமில் என்னென்ன விசைன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஏரோ மார்க்கில் தான் குறிப்பிடணும். இதுதான் ஒரு புள்ளி பொருள், புள்ளியாக நம்ம எடுத்துக்கணும். அது என்னது, புத்தகம் ஒரு புள்ளி நிறையா எடுத்துக்கிட்டோம். இப்போ மேல் நோக்கி ஒரு விசை செயல்படுது, அதுக்கு சமமான கீழ் நோக்கிய விசைக்கு சமமான எதிர் விசை. அது இப்போ இது எம்ஜி, இது என், நியூட்ரல். அப்போ செங்குத்து விசை, மேல் நோக்கிய செங்குத்து விசை, அது என். அப்போ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிறது விசைகளை, மேல் நோக்கிய விசை என்னங்கிறது செங்குத்து விசை. இதை நம்ம ஏரோ மார்க்கில் தான் குறிப்பிடணும், நம்ம எழுதக்கூடாது. செங்குத்து விசை புவியீர்ப்பு விசைன்னு எழுதக்கூடாது. அப்போ இது ஒரு புள்ளி நிறையா எடுத்துக்கணும். ஆனால் நமக்கு தெரியும் கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கிய செங்குத்து விசை அப்படின்னு தெரியணும், நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது புள்ளி நிறையா எடுத்துக்கிறோம். அடுத்தது ஏரோ மார்க்கில் நம்ம காட்டுறோம். இந்த மூணும் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். எந்த பொருளுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். இது நியூட்டனுடைய அப்ளிகேஷன், நியூட்டனுடைய பயன்பாடுகளில் இதுவும் ஒன்று. சரி, குறிப்பு. இங்கு குறிப்பிட்டுள்ள விசைப்படத்தில் செங்குத்து விசை என் மற்றும் புவியீர்ப்பு விசை எம்ஜி இரண்டின் எண் மதிப்புகளும் சமம். ரெண்டுடைய எண் மதிப்புகளும் சமம். அதனால் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஏரோ மார்க்கு ரெண்டும் சமமாக இருக்கும். இது 1.5 சென்டிமீட்டர்னால் இதுவும் 1.5 சென்டிமீட்டர், ரெண்டும் சமமாக இருக்கும். ஏன்னா இரண்டினுடைய எண் மதிப்புகளும் சமம். இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ். நியூட்டனுடைய தேடலாம் நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை ஆப்போசிட்டில் கொடுக்கும். ஆனால் எண் மதிப்பு 10 = -10. ஆனால் டைரெக்ஷன் தான் வேறு. மைனஸுங்கிறது டைரெக்ஷன், ஆனால் எண் மதிப்புங்கிறது அதே 10 தான் இருக்கும். இப்போ எண் மதிப்புகள் சம அளவில் உள்ளதை கவனிக்கவும். இந்த ஏரோ மார்க்கு ரெண்டும் ஒரே மாதிரி போடணும். ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் போட்டக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா போடலாம், பின்னாடி வர்றதில் பார்க்க போகிறோம். கம்மியாக இருக்கிறது கம்மியாகவும் அதிகமாக இருக்கிறது அதிகமாகவும் போகிறோம். இங்கே வந்து ஒரே அளவுக்கு இருக்கிறதுனால சமமாக இருக்கணும். இது ஃப்ரீ பாடி டயக்ராம். இது ஒரு 2 மார்க். ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையணும் அப்படிங்கிறதும், அதுக்கு முன்னாடி விசைப்படம் வரைமுறைக்கான நெறிமுறைகள் பின்பற்ற வேண்டிய, விசைப்படம் வரைதலுக்கான பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்னன்னா இந்த 3 தான். இது ஒரு 2 மார்க்கு. இதை 3ஐயும் வச்சு விசைப்படம் எப்படி வரைகிறது அப்படின்னா, இந்த விசைப்படங்கிறது இது மட்டும்தான். இதை மட்டும் வரைஞ்சால் போதும். விசைப்படங்கிறது இதை மட்டும். இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா புத்தகத்தின் மீது செயல்படும் விசைகள். அப்போ புத்தகத்தின் மீது செயல்படும் விசைகள் அதை எழுதணும். அதுக்கப்புறம் கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை. புத்தகத்தின் மீது 2 விசைகள் செயல்படுகின்றன. ஒன்று கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை, புத்தகத்தின் மீது அந்த ஒரு விசை தான் செயல்படுது. புத்தகத்தின் மீது செயல்படக்கூடிய விசை ஒன்று கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை எம்ஜி, புத்தகத்தின் மீது மேஜை பரப்பு ஏற்படுத்தும் செங்குத்து விசை என். இது மேல் நோக்கி செயல்படும். அப்போ புக்குங்கிறது சென்ட்ரலில் இருக்குது. அப்போ இந்த விசையும் கீழ் நோக்கி செயல்படுது. இந்த மேஜை கொடுக்குறதுனால இதுவும் புக்கு மேலே தான் போகுது. அப்போ புவியீர்ப்பு விசை 1, இங்கே செங்குத்து விசை 1. அப்போ 2 விசைகள் செயல்படுகின்றன. புத்தகத்தின் மீது 2 விசைகள் செயல்படுகின்றன. இது ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்தது 2வது கொஷின். நியூட்டன் 3ஆம் விதிப்படி புத்தகம் 2 எதிர்விசைகளை தருகிறது. 2 எதிர்விசைகளை தருகிறது. புவியீர்ப்பு விசை எம்ஜிக்கு எதிராக புத்தகம் புவியின் மீது செலுத்தும் விசை. புத்தகம் புவியின் மீது செலுத்தும் விசை அது மேல் நோக்கி செயல்படும். மேஜையின் பரப்பு மீது செங்குத்து விசை என் எதிராக புத்தகம் செலுத்தும் விசை இது கீழ் நோக்கி செயல்படும். அதுதான் வெயிட்டுங்கிற ஃபோர்ஸ் கீழ் நோக்கி செயல்படும். இங்கே என்ன சொல்லியிருக்கிறோமோ அதே தான். இந்த 2 ஃபோர்ஸும் தான் இங்கே செயல்படும். அப்போ விசை எதிர்விசை.
நியூட்டனுடைய லாவை பயன்படுத்தணும்னா விசை எதிர்விசை. புவியீர்ப்பு விசை mgக்கு எதிராக புத்தகம் புவியின் மீது செலுத்தும் விசை. இப்போ டேபிள் மேலே வைக்கிறோம், வைக்கிறப்ப இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ புவியீர்ப்பு விசைங்கிறது கீழ் நோக்கி இருக்கும். அப்போ இந்த வெயிட்டு, அப்போ இது இங்கே கொண்டு வந்து வைக்கிறப்ப புவியின் மீது செலுத்தும் விசை, அது புவியின் மீது செலுத்தக்கூடிய விசை. அப்புறம் அதுக்கப்புறம் இது மேஜை, புத்தகத்தின் மீது செலுத்தும் விசை. ரெண்டே விசை தான், ஒன்று mg இன்னொன்று n. mg என்னங்கிற ரெண்டு விசைகள். சரி, இதில் முக்கியமான ஒரு புத்தகத்தின் தனித்த விசைப்படம் மேலே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 3வது கொஸ்டினுக்கு விசைப்படம் வரைஞ்சாச்சு, அது ஒரு 2 மார்க். இந்த விசைப்படம் வரைகிறது மட்டும் ஒரு 2 மார்க். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நியூட்டன் 3ஆம் விதியை இங்கு நாம் பயன்படுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம். இப்போ நியூட்டன் 3ஆம் விதியை இங்கே நம்ம பயன்படுத்துகிறப்ப கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் என்னவெனில், புவி புத்தகத்தின் மீது செலுத்தும் கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை. புவி என்னவெனில், புவி புத்தகத்தின் மீது செலுத்தும் கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை மற்றும் இதற்கு சமமாக புத்தகத்தின் மீது மேசை செலுத்தும் எதிர்விசை, இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்வதால் புத்தகம் ஓய்வு நிலையில் உள்ளது என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ மேல் நோக்கிய விசையும் கீழ்நோக்கிய mgங்கிற விசையும் மேல் நோக்கிய என்னங்கிற விசையும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் அது என்ன பண்ணுது, இது சமமாக புக்கு மேஜை மேலே நிற்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நியூட்டனுடைய தேர்ட் லா இரண்டு விசைகள்னா என்னது, விசை இன்னொன்று எதிர்விசை. ஒன்று செயல் விசை, இன்னொன்று எதிர்விசை, எதிர் செயல் விசை. இரண்டும் ஒரே பொருளின் மீது செயல்படாது. அப்போ ரெண்டும் ஒரே பொருளின் மீது செயல்படாது. எங்கே நியூட்டன் தேர்ட் லாவை பயன்படுத்தும் போது இரண்டு விசைகள் ஒரு பொருளின் மீது செயல்படாது. அதனால் நம்ம இது ரெண்டும் சமன் செய்கிறதுனால தான் இந்த பொருள் நிலையாக நிற்குது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. விசை மற்றும் எதிர்விசை இரண்டும் ஒரே பொருளின் மீது எப்போதும் செயல்படாது. நியூட்டன் தேர்ட் லா சொல்கிறது என்னென்னா, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. முன்னாடியே பார்த்தோம், ஒரு ஆணி, இது சுத்தியில் அடிக்கிறோம். அப்போ இது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, இது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஆணி சுத்தியின் மீது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ரெண்டும் இந்த விசை இது மேலே போகுது, இந்த விசை இது மேலே போகுது. ரெண்டு விசையும் ஒரு பொருள் மேலே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு விசையும் ஒரு பொருள் மேலே இருக்காது. இது ஒரு ஃபோர்ஸை இது மேலே கொடுக்குது, இது ஒரு ஃபோர்ஸை இது மேலே கொடுக்குது. அப்போ ரெண்டு விசையும் வெவ்வேறு பொருள் மீது இருக்குது. அப்போ ஆணி மீது ஒரு விசை, சுத்தி மீது ஒரு விசை. அப்போ ரெண்டும் ஒரு பொருளின் மீது எப்போதும் செயல்படாது. அதனால் நம்ம மேஜை மேலே இருக்கக்கூடிய புத்தகம் கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கிய செங்குத்து விசை இரண்டும் சமமாக இருக்கிறதுனால தான் இந்த புக்கு மேஜை மேலே இருக்குது அப்படின்னு தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இதனுடைய குறிப்பு. சரி, அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க் சம். 3 மார்க்கு சம். எடுத்துக்காட்டு 3.2. 25 kg 25 கிலோ மற்றும் 100 கிலோகிராம். அப்போ 2.5 kg. சரி, 2.5 kg. அப்போ 100 kg 100 கிலோ. 100 கிலோ ஒன்று 2.5 kg. நிறையுடைய இரண்டு பொருள்களின் மீதும் 5 நியூட்டன் விசை செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு பொருளின் முடுக்கத்தையும் காண்க. இப்போ ரெண்டு பொருள் இருக்குது. இது 2.5 கிலோ, 2.5 கிலோ. இது 100 கிலோ. அப்போ இது பெரிய பொருள், வெயிட் அதிகமாக இருக்கும், இது வெயிட்டு கம்மியாக இருக்கும். இப்போ ரெண்டு மேலேயும் என்ன பண்ணுது, ஒரு விசை 5 நியூட்டன் அப்படிங்கிற ஒரு விசை. ரெண்டு மேலேயும் 5 நியூட்டன். ஒரு சின்ன கல்லை நம்ம தள்ளுறோம், நம்மங்கிறது ஒரு விசை. நமக்கு ஒரே அளவுக்கு ஃபோர்ஸ் தான் இருக்கும்.
நம்ம கையில் தள்ளினோம்னா 2 கையில் தள்ளுறப்ப ஒரே விதமான ஃபோர்ஸ் தான் இருக்கும். அப்போ இது சின்ன கல்லை தள்ளுறோம், பெரிய கல்லை தள்ளுறோம். இப்போ சின்ன கல்லுங்கிறது இது ஆக்சலரேஷன் முடுக்கம், இங்கேருந்து இங்கே முடுக்கம் அடையுது. இதுவும் இங்கேருந்து இங்கே முடுக்கம் அடையுது. ரெண்டினுடைய முடுக்கத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டினுடைய முடுக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? சின்ன பொருளை நம்ம ஈஸியாக தள்ளிடலாம், பெரிய பொருளை மெதுவாக தான் தள்ள முடியும். சின்ன பொருளை வேகமாக தள்ளிடலாம், ஆனால் ஏன்னா ஃபோர்ஸுங்கிறது ஒன்று தான், 5 நியூட்டன் தான். அதனால் சின்ன பொருளை ஈஸியாக தள்ளிடலாம், பெரிய பொருளை மெதுவாக தான் தள்ள முடியும். அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்குறது, அதை ஃபார்முலாவில் கொண்டு வரணும். ஒவ்வொரு பொருளின் முடுக்கத்தையும் காண்க. இப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதி F = ma. F = ma. அப்போ நமக்கு ஆக்சலரேஷன் முடுக்கம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. A = F/m. எஃப்ங்கிறது என்னது? 5 நியூட்டன். அப்போ ஃபஸ்ட்டு பொருளினுடைய வெயிட் எவ்வளோ? 2.5. அப்போ என்ன வரும்? 2 ஆக்சலரேஷனுங்கிறதுனால ms-2. ms-2. அதே மாதிரி அடுத்த பொருளுக்கு 100 கிலோ. அப்போ இதுக்கும் A = F/m தான். அப்போ எஃப்ங்கிறது 5/100. 5/100. அப்போ 0.05. இதுவும் ms-2. அப்போ ஆக்சலரேஷன். அப்போ சின்ன பொருளுக்கு ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது, பெரிய பொருளுக்கு ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பெரிய பொருளை ஈஸியாக தள்ளிடலாம், ரொம்ப தூரத்துக்கு தள்ளிடலாம். பெரிய பொருளை மெதுவாக தான் தள்ள முடியும். சின்ன பொருளை ஈஸியாக தள்ளிடலாம், பெரிய பொருளை மெதுவாக தான் தள்ள முடியும். அப்போ சின்ன பொருள் நகர்றது அதிகமாக இருக்கும், பெரிய பொருள் நகர்றது கம்மியாக இருக்கும். அப்போ முடுக்கம்னா நகர்றது எவ்வளோ இருக்கும்? இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, 2 பொருள்களின் மீதும் ஒரே அளவுட விசை செயல்பட்ட போதிலும் அவைகள் பெற்ற முடுக்கம் வெவ்வேறானவை. என்ன காரணம்? ஏனெனில் முடுக்கம் நிறைக்கு எதிர்தகவில் இருக்கும். F = ma. அப்போ A = F/m. அப்போ இது என்ன இருக்குது? தலைகீழ். அப்போ எதிர்விகிதத்தில் இருக்கிறதுனால இது அதிகமானால் இது கம்மியாகும், இது கம்மியானால் இது அதிகமாகும். இப்போ இது 2.5 இருக்கிறப்ப இது என்னவாக இருந்தது? 2 இருந்தது. இது 100 இருக்கிறப்ப 0.05 ஆயிடுச்சு. அப்போ இது கம்மியாக இருக்கிறப்ப இது அதிகமாகுது, இது அதிகமாகிறப்ப இது கம்மியாகுது. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், தலைகீழியாக இருக்குது. அப்போ தலைகீழியாக இருக்குது. விசைக்கு கனமான பொருள் அடையும் முடுக்கம் குறைவாகவும் லேசான பொருள் அடையும் முடுக்கம் அதிகமாகவும் இருக்கும். இப்போ லேசான பொருள் ரொம்ப தூரத்துக்கு நகரும், கனமான பொருள் கம்மியான தூரத்துக்கு நகரும். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழும்பொழுது, இது ஒரு மரம்னு வச்சுக்கலாம். மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழும்பொழுது அது புவியீர்ப்பு விசையை உணரும். கீழே வர்றப்ப நியூட்டன் சொன்ன மாதிரி புவியீர்ப்பு விசையை உணரும். அப்போ நியூட்டனுடைய 3வது விதிப்படி ஆப்பிளும் அதற்கு சமமான எதிர் விசையை புவியின் மீது செலுத்தும். அப்போ இது கீழே விழும்போது ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுந்துருது. அப்போ இது பூமி மேலே விழுறப்ப அந்த பூமி என்ன பண்ணும்? ஒரு எதிர் விசையை தரும். பூமிங்கிறது ஒரு எதிர் விசையை தரும். அப்போ அந்த எதிர் விசை இந்த ஆப்பிளினுடைய விசைக்கு சமமாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். இப்போ இது எந்த அளவுக்கு வெயிட்டுங்கிற mgங்கிற ஃபோர்ஸை கொடுக்குதோ அதே அளவுக்கு புவிங்கிறது மேல் நோக்கிய எண்ணுங்கிற செங்குத்து ஃபோர்ஸை கொடுக்கும். இது நார்மலாக இருக்கக்கூடியது. அவைகள் பெரும் முடுக்கம் வெவ்வேறானவை.
அவை பெரும் முடுக்கம் வெவ்வேறானவை. என்ன காரணம்? இது புவியின் நிறை ஆப்பிளின் நிறையோட ஒப்பிடும்போது, இது ஆப்பிளினுடைய நிறை புவியின் நிறையை ஒப்பிடும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும், மிகவும் அதிகம். எனவே ஆப்பிள் மிக அதிக முடுக்கத்தை பெறும். ஆப்பிள் கீழே வந்து விழுது, ஆனால் புவி மிகவும் குறைவான புறக்கணிக்கத்தக்க முடுக்கத்தையே பெறுகிறது. அப்போ ஆப்பிள் கீழே வெல்றப்ப பூமியில் எந்த சேஞ்சஸும் ஏற்படாது, பூமி அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா பூமியினுடைய வெயிட்டு அதிகம், ஆப்பிளினுடைய வெயிட்டு கம்மி. இப்போ அதுவே இங்கே ஒரு பஞ்சு, இது பெட்டிக்குள்ள பஞ்சு. இப்போ இங்கே ஒரு ஆப்பிள் விழுது, விழுறப்ப என்ன ஆகும்? பஞ்சுக்குள்ளே போயிடும். அப்போ இதனுடைய முடுக்கம் ரெண்டையும் நம்ம கணக்கில் எடுக்க முடியும். இது பூமி, இதனுடைய வெயிட்டை விட இதனுடைய வெயிட்டு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். பஞ்சினுடைய வெயிட்டு ஆப்பிளினுடைய வெயிட்டை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். பூமிங்கிறது இதை விட அதிகமான வெயிட்டு, அதனுடைய எடை அதிகமாக இருக்கும். அதனால் இது மேலே விழறப்ப இதனுடைய முடுக்கம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், அதிகமான எடை இருந்ததுன்னா முடுக்கம் கம்மியாக இருக்கும். அப்போ அது எந்த அளவுக்கு இருக்கும்? இது மிகப்பெரிய பொருள் அப்படிங்கிறதுனால முடுக்கம் புறக்கணிக்கத்தக்கது. ரொம்ப 0.000 அந்த மாதிரி கம்மியான வேல்யூவாக இருக்கும். அதை நம்ம நெகிழ்ஜிபிள் பண்ணிடலாம், புறக்கணிச்சிடலாம். அந்த அளவுக்கு கம்மியானதாக இருக்கும். ஆப்பிளினுடைய முடுக்கம் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ஆப்பிளினுடைய முடுக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆப்பிள் இந்த பூமி மேலே விழுறப்ப இது எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது, ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்கு காரணம் புவியினுடைய எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அடுத்து எடுத்துக்காட்டு 3.3. அப்போ எடுத்துக்காட்டு 3.3. படத்தில் காட்டப்பட்டுள்ள F1, F2, F3 3 விசைகள் பெரும விசை எது? இதில் பார்த்தாவே தெரியும் பெரும விசை. அப்போ F1, F2, F3. அப்போ இதனுடைய எண் மதிப்பு, விசைகளினுடைய எண் மதிப்புங்கிறது அதனுடைய நீளம்தான் எண் மதிப்பு. அப்போ 3 வகையான நீளம் இருக்குது. அப்போ F1 விசையினுடைய எண் மதிப்பு ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா அடுத்தது ஒரு 3 சென்டிமீட்டர், அடுத்தது 2 சென்டிமீட்டர். அப்போ எண் மதிப்பு எதுக்கு அதிகமாக இருக்குது? F1க்கு அதிகமாக இருக்குது. அப்போ விசையினுடைய எண் மதிப்பு எது அதிகமாக இருக்குதோ அப்போ அதனுடைய விசையும் அதிகமாக இருக்கும். எண் மதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு 5 நியூட்டன் அப்படின்னா ஃபோர்ஸ் அதிகம். அப்போ 5 சென்டிமீட்டர்னா 5 நியூட்டன். அப்போ 3 நியூட்டன், 2 நியூட்டன். அப்போ இதுக்கு தான் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. எது நீளமாக இருக்குதோ அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதான் கீழே கொடுத்துருவாங்க. விசை ஒரு வெக்டார், ஒரு வெக்டர்னுடைய எண் மதிப்பு அதன் நீளத்தால் குறிக்கப்படுகிறது. எனவே கொடுக்கப்பட்ட வெக்டர்களில் F1இன் நீளம் அதிகம். எனவே F1இன் வெக்டர் பெரும விசையாகும். இது ஒரு 2 மார்க் சம். அடுத்து எடுத்துக்காட்டு 3.4. இப்போ 3.4 400 கிராம் எடை கொண்ட மாங்காய் ஒன்று மரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இப்போ ஒன்று சொன்ன மாதிரி இது மரம். அப்போ இங்கே ஒரு மாங்காய் தொங்கிட்டு இருக்குது. இது மாங்காய் எவ்வளோ கிராமு? 400 கிராம். 400 கிராம் எடையுள்ள மாங்காய் ஒன்று மரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்குது. நியூட்டன் 2ஆம் விதியை பயன்படுத்தி மாங்காயை தாங்கியுள்ள காம்பின் இழுவிசையை காண்க. இப்போ மாங்காய்க்குன்னு ஒரு காம்பு இருக்கும். மாங்காய்க்கு ஒரு காம்பு இருக்கும். அந்த காம்பு தான் மரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த காம்பினுடைய இழுவிசை இது கீழ் நோக்கி இருக்குதா? இப்போ மாங்காய் என்ன பண்ணும்? மேலேருந்து கீழே இழுத்துக்கிட்டு இருக்கும். கீழே விழுறதுக்கு தான் பார்க்கும். அப்போ கீழே இழுத்துக்கிட்டு தான் இருக்கும் எப்போவுமே. அப்போ இது காம்பு அது என்ன பண்ணும்? மேல் நோக்கி இழுக்கும். இது கீழே இழுத்ததுன்னா இது மேல் நோக்கி மாங்காய் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த ஃபோர்ஸை தான் நம்ம அப்போ தான் டென்ஷனாக இருக்கும். இப்போ நூலில் ஒரு கல்லை கட்டி தொங்க விட்டோம்னா
ஒரு சின்ன கல்லாக கட்டி விட்டோம்னா அதனுடைய டெம்பர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனுடைய இறுக்கம் கம்மியாக இருக்கும். பெரிய வெயிட்டாக தொங்க விட்டோம்னா டெம்பர் அதிகமாக இருக்கும். அப்போ அதனுடைய டென்ஷன் இழு விசை, அப்போ அந்த இழு விசையை கண்டுபிடிக்கணும். இது கீழ் நோக்கி வெயிட்டு கீழே இழுக்குது, அப்போ இது ஒரு ஃபோர்ஸை மேல் நோக்கி கொடுக்கும். அந்த மேல் நோக்கிய விசைங்கிற அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் அதுதான் இழு விசை. இழு விசையை தான் கண்டுபிடிக்கணும். அது கொஷின். பொருத்தமான நிலைம குறிப்பாயம் ஒன்றை கருத வேண்டும். பொதுவாக புவியினை ஒரு நிலைம குறிப்பாயமாக கருதலாம். இதெல்லாம் எங்கே நடக்குது? ஒரு பூமியில் நடக்குது. அப்போ இந்த பூமியவே ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், நிலைம குறிப்பாயம், நிலைம குறிப்பாயமாக நாம் எடுத்துக்கலாம். அடுத்தது, நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி தேவையான அமைப்பை கண்டறிய வேண்டும். இவ் அமைப்பானது பொருள் அமைப்பாகவோ அல்லது ஒன்றுக்கு மேட்ட பொருள் அமைப்பாகவோ இருக்கலாம். அப்போ ஒரு அமைப்பு அப்படின்னா என்னது? ஒரு மாங்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ மாங்காயை ஒரு கூடையோடு சேர்த்தும் எடுத்துக்கலாம். அப்போ தனித்த பொருளாவோ இன்னொரு பொருள் சேர்ந்தோ எடுத்துக்கலாம். இப்போ மாங்காயை மட்டும் இல்லாமல் அதனுடைய காம்பையும் சேர்த்து எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்தது ஒரு அமைப்பு. அந்த மாதிரி ஒரு பொருளையோ இல்லது ரெண்டையும் சேர்ந்தோ ஒரு அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே மாங்காயை எடுத்துருக்குறோம், மாங்காயை ஒரு அமைப்பாக எடுத்துருக்குறோம். புவியை ஒரு நிலைம குறிப்பாயமாக எடுத்துருக்குறோம். அடுத்தது இதுக்கான விசைப்படம் வரையணும். அப்போ முதல்ல இதன் மீது செயல்படக்கூடிய விசைகளை கண்டறிய வேண்டும். அப்போ விசைப்படம் வரையணும்னா இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் விசைகள் செயல்படுது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க வேண்டும். பொருளின் மீது செயல்படும் விசைகளை கண்டறிந்து அவற்றை கொண்டு விசைப்படம் வரைய வேண்டும். அப்புறம் பின்னர் நியூட்டன் இரண்டாம் விதியை பயன்படுத்த வேண்டும். நியூட்டனுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்த வேண்டும். நியூட்டனுடைய இரண்டாம் விதி F=ma, அதை பயன்படுத்த வேண்டும். இப்போ முதல்ல இதன் மீது செயல்படக்கூடிய விசை. அடுத்து நியூட்டன் இரண்டாம் விதியை பயன்படுத்த வேண்டும். இடப்பக்க பொருளின் மீது செயல்படும் விசைகளை வெக்டர் வடிவில் குறிப்பிட வேண்டும். வலப்பக்கம் பொருளின் நிறை மற்றும் அப்பொருள் முடுக்கம் இவற்றினை பெருக்கல் வெக்டர் வடிவில் குறிப்பிட வேண்டும். ஏனெனில் முடுக்கம் ஒரு வெக்டர் அளவாகும். இப்போ முடுக்கங்கிறது ஒரு வெக்டர் அளவு, அதனால் மேலங்கிலையும் வெக்டர் வடிவில் குறிப்பிட வேண்டும். அப்போ மேலங்கிலையும் வெக்டர் வடிவில் குறிப்பிட வேண்டும். அது எப்படி குறிப்பிடுறதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கிய இழு விசை, அதுதான் காம்பில் இருக்கக்கூடியது. காம்பு தான் அதை தாங்கி பிடிக்குது, இழுத்து பிடிக்குது. மரம் இழுத்து பிடிக்கல, காம்பு இழுத்து பிடிக்குது. அந்த காம்பை மரம் இழுத்து பிடிக்குது. இப்போ நம்ம காம்பும் நம்ம மாம்பழத்தை மட்டும்தான் பார்க்குறோம். அதனுடைய வெயிட்டு கீழ் நோக்கி இருக்கக்கூடிய விசை, அதை இழுத்து பிடிக்கிற காம்புங்கிறது இழு விசை. அப்போ இது mgங்கிற ஃபோர்ஸு, இது Tங்கிற டென்ஷன் ஃபோர்ஸ். இழு விசைங்கிறது Tங்கிற டென்ஷன் ஃபோர்ஸ். இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த படத்துலேருந்து நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஈஸியாக ஒரு தியரி மாதிரி தான் இருக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் நம்ம புரிகிற மாதிரி விரிவாக கொடுத்துருக்குறாங்க. முடுக்கம் கொடுக்கப்பட்டிருப்பின் விசையை கண்டறியலாம். அதேபோல் விசை கொடுக்கப்பட்டிருப்பின் பொருளின் முடுக்கத்தை கண்டறியலாம். அப்போ விசை கொடுத்துருந்தா F/m, முடுக்கம் கொடுக்கப்பட்டிருப்பின் F=ma. அப்போ முடுக்கம் கொடுத்துருந்தால் விசையை கண்டறியலாம், விசை கொடுத்துருந்தால் முடுக்கத்தை கண்டறியலாம். மேலே கொடுக்கப்பட்ட கருத்து படத்தில் காட்டியுள்ளவற்றை தரையில் ஒரு நிலைம குறிப்பாயத்தை கருத வேண்டும். தரையில் ஒரு நிலைம குறிப்பாயத்தை கருத வேண்டும். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? புவியை ஒரு நிலைம குறிப்பாயமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே இந்த கார்ட்டீசியன் அச்சு தொகுப்பு நமக்கு தெரியும். இப்படி இருந்ததுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் அச்சு, இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. எக்ஸ் அச்சுனா ஐ கேப், அதனுடைய யூனிட் வெக்டர். இது ஜே கேப், இது ஐ கேப்பு, இது ஜே கேப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தான் இங்கே போட்டு காட்டிருக்கிறாங்க.
இப்போ தான் நம்ம தலைப்புக்கே வரோம், முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ என்னுடைய தலைப்புக்கே இப்போ தான் வர்றோம். இப்போ மாங்காயின் மீது எதிர்குறி ஒய் அச்சு திசையில் கீழ் நோக்கி செயல்படும். இது மரத்தில் இருக்கக்கூடிய மாங்காய் கீழ் நோக்கிய விசை. அது எங்கே இருக்குது? ஒய் அச்சு திசை. ஒய் அச்சு திசையில் கீழ் நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை. கீழ் நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை அது mg. அடுத்தது நேர்குறி ஒய் அச்சு திசையில் செயல்படும் மாங்காயை தாங்கியுள்ள காம்பு மாங்காயின் மீது செலுத்தும் மேல் நோக்கிய இழுவிசை. அப்போ மேல் நோக்கிய இழுவிசை ஒரு மாங்காய் மேஜ் மேலே இருக்கக்கூடிய புக்குக்கு எப்படி 2 விசை செயல்படுதோ mg, இன்னொன்று n. இந்த மேல் நோக்கிய செங்குத்து விசை தான் டீங்கிற டென்ஷன். அப்போ மேல் நோக்கிய டென்ஷன் இழுவிசை, கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை ரெண்டும். இது ஒய் ஆக்சிஸ் எதிர்குறி ஒய் அச்சு திசை. இது -y. நம்ம இப்படி வரைஞ்சோம்னா எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சோம்னா இது அதுக்காக தான் மேலே படம் போட்டு காட்டினது. இது +y, இது +x, இது -y, இது -x. இப்போ எதெல்லாம் நமக்கு வேணும்? இதுவும் இது மட்டும்தான் வேணும். அப்போ இது எதிர்குறி ஒய் அச்சு திசை, இது நேர்குறி ஒய் அச்சு திசை. இப்போ எதிர்குறி ஒய் அச்சு திசையில் வெயிட்டுங்கிற புவியீர்ப்பு விசை, இதில் டென்ஷனுங்கிற இழு விசை, இது மேல் நோக்கி செயல்படுது அப்படிங்கிறது தான் செலுத்தும் மேல் நோக்கி இழு விசை. மாங்காயின் விசைப்படம் கீழே காட்டப்பட்டுள்ளது. இப்போ விசைப்படம் வரையலாம். முன்ன என்ன வரைஞ்சோமோ அதே தான். இப்போ ரெண்டும் சமமாக தான் இருக்கும். அதனால தான் மாங்காய் கீழே விழாமல் இருக்குது. ஒன்று அதிகமாச்சுன்னா கீழே விழுந்துடும். அப்போ இந்த வெயிட் அதிகமாச்சுன்னா இது கீழே விழுந்துடும். இல்லைனா டென்ஷன் குறைஞ்சதுனாலும் விழுந்துடும். ரெண்டில் ஏதோ ஒன்று மாறினாலும் விழுந்துடும். டென்ஷன் குறைஞ்சாலும் விழுந்துடும். என்னுடைய வெயிட் அதிகமானாலும் விழுந்துடும். மாங்காய் வெயிட் அதிகமாக போச்சுன்னா விழுந்துடும். என்னுடைய டென்ஷன் குறையுது அப்படின்னா காம்பனுடைய டென்ஷன் குறைஞ்சுன்னா பழுக்கிறப்ப என்னுடைய டென்ஷன் குறையும். டென்ஷன் குறையிறப்ப அது கீழே விழுந்துருது. இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் இந்த மாதிரி வரையலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் மாங்காய்ங்கிறது ஒரு புள்ளி நிறையா எடுத்துக்கிட்டோம். இது மேலே டென்ஷன் ஃபோர்ஸு புவியீர்ப்பு விசைங்கிற 2 ஃபோர்ஸ் செயல்படுது. அதை ஏரோ மார்க்கில் காட்டியிருக்கிறோம். ரெண்டும் சமங்கிறதுனால ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஈக்குவல் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு எஃப் கிராவிடேஷன், எஃப்ங்கிற ஃபோர்ஸு என்னென்ன? எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ எஃப் கிராவிட்டி, அப்போ எஃப்ஜிக்கு எடுத்துக்கலாம். முதல்ல கிராவிட்டிங்கிற ஃபோர்ஸு எஃப் ஈக்குவல் டு எம்ஜி. அது எங்கே இருக்குது? -y ஆக்சிஸ். இப்போ -y ஆக்சிஸில் என்ன இருக்கும்? -j கேப் இருக்கும். அப்போ என்ன வரும்? எஃப் வெக்டார் ஜி ஈக்குவல் டு நம்ம வெக்டர் வடிவத்தில் எழுதணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ -mgj அப்படின்னு எழுதிக்கலாம். mg என்பது புவியீர்ப்பு விசையின் எண் மதிப்பு மற்றும் -j என்பது எதிர்குறி ஒய் அச்சு திசையை குறிக்கும் ஓரலகு வெக்டார். அதனுடைய ஓரலகு வெக்டாருங்கிறது நமக்கு தெரியும். இது கீழ் நோக்கியதுக்கு. இப்போ மேல் நோக்கி இருக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கிறது. இப்போ மேல் நோக்கிய விசை என்ன இருக்குது? T ஈக்குவல் டு டென்ஷன் ஃபோர்ஸ். அங்கே ஃபோர்ஸுங்கிறது என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ T இன்ட்டு +j கேப் அலகு வெக்டார். T என்பது மாங்காயின் மீது செயல்படும் இழுவிசை. இழுவிசை தான் அங்கே ஃபோர்ஸு. j என்பது நேர்குறி ஒய் அச்சு திசையை குறிக்கும் ஓரலகு வெக்டார். நேர்குறி ஒய் அச்சு திசையை குறிக்கும் ஓரலகு வெக்டார். அப்போ T ஈக்குவல் டு Tj. இப்போ F டோட்டல். அப்போ F டோட்டல் அப்படின்னா மொத்த விசை, அந்த மாங்காயின் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் F வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு F1 + F2. F1ங்கிறது mg - mgj + tj.
மைனஸ் எம்ஜிஜே ப்ளஸ் டிஜே. அப்போ எஃப் டோட்டல் ஃபோர்ஸ் இல்லைன்னா நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2. அப்போ F1ங்கிறது 10 ஃபோர்ஸு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் Fg வெக்டார் ப்ளஸ் T வெக்டார். அப்போ Fgங்கிறது மைனஸ் எம்ஜிஜே ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், இங்கே இருக்கக்கூடியது T அப்புறம் J வெக்டார், Tj வெக்டார். அப்போ இதிலேருந்து நம்ம ஜேவை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ T மைனஸ் எம்ஜி, மைனஸ் அந்த பக்கமும் T இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் J MgJ. இப்போ நியூட்டன் இரண்டாம் விதிப்படி F ஈக்குவல் டு MA, F நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MA. நம்மை பொறுத்து நிலைம குறிப்பாயத்தை பொறுத்து மாங்காய் ஓய்வு நிலையில் உள்ளது. மரத்தில் இருக்கிற மாங்காய் எப்படி இருக்குது, ஓய்வு நிலையில் உள்ளது. அப்போ ஏங்கிறது 0. அப்போ ஏங்கிறது 0 நிலையாக இருக்குதுன்னா அங்கே ஆக்சலரேஷன் முடுக்கமே இல்லை. கீழே விழுந்ததுன்னா முடுக்கம், விழாத இருக்கிறப்ப ஏங்கிறது 0, எந்த முடுக்கமும் இல்லை. அதுதான் கீழே சொல்லிக்கிறாங்க, அதனுடைய முடுக்கம் சுழி. அப்போ நமக்கு ஃபார்முலா F net force equal to MA. அப்போ ஏங்கிறது 0வாக இருந்ததுன்னா இதெல்லாம் 0 ஆயிரும். அப்போ F net force equal to 0. அப்போ F net forceங்கிறத நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், T மைனஸ் எம்ஜி J ஈக்குவல் டு 0. T மைனஸ் எம்ஜி J ஈக்குவல் டு 0. மேலே உள்ள சமன்பாட்டின் இரண்டு பக்கங்களின் வெக்டர் கூடுகளை ஒப்பிடும்போது, இப்போ வெக்டர் கூடுகள்னால் அங்கே யூனிட் வெக்டரை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ இதை கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா J கேப்புங்கிறத கணக்கில் எடுத்துக்கலின்னா வேறு என்ன இருக்கும், T மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு 0. அப்போ T ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா எம்ஜி. இப்போ Tங்கிறது எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஓய்வு நிலையில் இருக்கிறப்ப முன்னாடியே சொன்னேன், எது அதிகமானாலும் குறைஞ்சாலும் மாங்காய் கீழே விழுந்துடும். இப்போ T ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ ரெண்டும் சமமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாங்காயின் காம்பின் இழுவிசை T ஈக்குவல் டு எம்ஜி. மாங்காயின் நிறை, இப்போ மாங்காயினுடைய நிறை எவ்வளோன்னு 400 கிராம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ T ஈக்குவல் டு M இன்ட்டு G. எம்ங்கிறது 400 இன்ட்டு ஜிங்கிறது 9.8. ஜிங்கிறது 9.8 ms மைனஸ் 2. அப்போ இதால் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 3.92 நியூட்டன். அப்போ டென்ஷனுங்கிறது ஃபோர்ஸு. அப்போ T ஈக்குவல் டு 3.92 நியூட்டன். இது ஒரு 3 மார்க் சம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு. இது ஒரு 3 மார்க் சம். அடுத்து எடுத்துக்காட்டு 3.5. இரு சக்கர வாகனங்களில் தனித்தனியாக பயணம் செய்யும் இருவரில் ஒருவர் தரையை பொறுத்து மாறா திசை வேகத்தில் பயணம் செல்கிறார். அப்போ இங்கே ஒரு வாகனம் 2 வீலரில் போகிறாரு, இங்கே ஒருத்தர் 2 வீலரில் போகிறார். இப்போ தனித்தனியாக இவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாரு, இவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறார். மாறா திசை வேகத்தில் பயணம் செய்கிறார். மற்றொருவர் தரையை பொறுத்து ஏ என்ற முடுக்கத்துடன் பயணம் செய்கிறார். இவர் மாறாத திசைவேகம். அப்போ இவர் மாறாத திசைவேகம். அப்போ இவர் ஆக்சலரேஷன் முடுக்கம். அவர் மாறா திசைவேகத்தில் போகிறாரு, இவர் முடுக்கத்துடன் பயணம் செய்கிறார். இவ்விரண்டு பயணிகள் எந்த பயணி நியூட்டனின் இரண்டாம் விதியை பயன்படுத்தலாம்? இப்போ இதில் யாருக்கு நியூட்டனுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் கொஷின். இரண்டாம் விதியை இதில் யாருக்கு பயன்படுத்த முடியும்?
தரையை பொறுத்து ஏ என்ற முடுக்கத்துடன் பயணம் செய்யும் நபர் நியூட்டன் இரண்டாம் விதியை பயன்படுத்த முடியாது. இப்போ தரையை பொறுத்து இவர் ஆக்சலரேஷன் முடுக்கம் இருக்கக்கூடியவர் இரண்டாம் விதியை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் அவர் நிலைம குறிப்பாயத்தில் இல்லை. இவர் நிலைம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இல்லை. ஏன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இல்லை? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய பொருள் தானாக முடுக்கம் அடையாது. நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், நிலைமம் அப்படின்னாவே தானாக முடுக்கம் அடையாது. அப்போ இது ஆக்சலரேஷனில் இருக்குது, முடுக்கம் அடையுது. அப்போ இதை நாம் பயன்படுத்த முடியாது. தானாக முடுக்கம் அடையாத பொருள் நிலைம குறிப்பாயத்தில் இருக்காது. அப்போ நம்ம இதை நிலைம குறிப்பாயத்தில் பயன்படுத்த முடியாது. அப்போ அதை பயன்படுத்தணும்னா இது தானாக முடுக்கமடையக்கூடாது. இங்கே முடுக்கமடையக்கூடிய பொருள்னு சொல்லிட்டோம். அப்போ இதை நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ இது மாறாத திசைவேகம். அப்போ முடுக்கம் அடையலை. திசைவேகம் மாறினா தான் முடுக்கம். அப்போ திசைவேகத்தினுடைய மாற்றம் தான் முடுக்கம். இப்போ இது திசைவேகம்ங்கிறது மாறாத திசைவேகம், மாறல. அப்போ முடுக்கம் அடையலை. அப்போ இதை மாறாத திசைவேகத்தில் செல்லக்கூடியவரை நாம் நிலைம குறிப்பாயத்தில் பயன்படுத்தலாம். நிலைம பயன்படுத்தலாம். இதுவும் ஒரு 2 மார்க், சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க். நிலைம குறிப்பாய தரையை பொறுத்து நம்ம திசைவேகத்துடன் பயணம் செய்யும் நபர் நியூட்டன் இரண்டாம் விதியை பயன்படுத்தலாம். ஏனெனில் அவர் தரையை பொறுத்து நிலைம குறிப்பாயத்தில் பயணிக்கிறார். அங்கே முடுக்கம் இல்லை. அப்போ அவரை நிலைம குறிப்பாயத்தில் பயன்படுத்தலாம். அடுத்த இருக்கக்கூடியதும் ஒரு 3 மார்க். அப்போ 2 வெக்டர், நிலை வெக்டார் 2 கொடுத்துருக்குறாங்க. நிலை வெக்டார் ஒரே ஒரு வெக்டார். துகள் ஒன்றின் நிலை வெக்டார் ஆர். நிலை வெக்டார் ஆறுங்கிறது நமக்கு தெரியும், IJK 3 இருக்கிற மாதிரி. எந்த திசையில் இந்த துகள் நிகர விசையை உணர்கிறது? எந்த திசையில் நிகர விசையை உணர்கிறது? சரி, ஃபஸ்ட்டு துகளினுடைய திசைவேகம் கண்டுபிடிக்கிறோம். இங்கே நிலை வெக்டார் மட்டும்தான் இருக்குது. இப்போ திசைவேகம் கண்டுபிடிக்கணும். அப்போ V வெக்டார் ஈக்குவல் டு dr வெக்டார் டிவைட் பை முதல் வகைக்கெழு. டைமை பொறுத்து இருக்கக்கூடிய முதல் வகைக்கெழு தான் வெலாசிட்டி, திசைவேகம். அப்போ V வெக்டார் ஈக்குவல் டு d பை dt ஆஃப். அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எழுதலாம். இது ஒவ்வொன்றுக்குமே ஒன்றா எழுதினாலும் ஒன்று தான், தனித்தனியாக எழுதினாலும் ஒன்று தான். இப்போ d பை dt ஆஃப் 3t இங்கே I கேப் ப்ளஸ் d by dt of 5t square j cap plus d by dt of 7k cap. இப்போ கேங்கிறது டீயை பொறுத்து நம்ம வகைப்படுத்த முடியாது. நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், எதுலெல்லாம் டீயை பொறுத்து வகைப்படுத்தணும்னா டீ இருக்கிறதெல்லாம் வகைப்படுத்தலாம், டீ இல்லாததை நம்ம வகைப்படுத்த முடியாது. அப்போ கேப் அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்த முடியாது, அது 0 ஆயிரும். மீதி இருக்கக்கூடியது இதுவும் இது மட்டும்தான். அப்போ 3tயை வகைப்படுத்தினா எக்ஸு. அப்போ 3x வகைப்படுத்தினா இங்கே 3 மட்டும்தான் இருக்கும். டீயை பொறுத்து எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா எக்ஸுங்கிறது 1. அப்போ இங்கே டீங்கிறது 1. அப்போ 3 மட்டும் இருக்கும். இப்போ டி ஸ்கொயருங்கிறது 2t. அப்போ 2 × 5 அப்போ 10. அப்போ டீங்கிறது அப்படியே இருக்கும் 10t. அப்போ மேலே என்ன இருக்குது? 3i கேப் ப்ளஸ் 10j கேப். முன்னாடி இருக்கிறத படிச்சிருக்கணும். அப்போ எக்ஸுன்னா எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா எக்ஸ் இருந்ததுன்னா 1, டீயை பொறுத்து வகைப்படுத்தினா டி இருந்ததுன்னா 1, டி ஸ்கொயர் இருந்ததுன்னா 2t. அப்போ 2 × 5 அப்போ 10t. அப்போ 10tj அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வெலாசிட்டி, திசைவேகம். இப்போ அடுத்தது முடுக்கம் கண்டுபிடிக்கலாம். A ஈக்குவல் டு நம்ம dv பை dtன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா d ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை dt ஸ்கொயர் ரெண்டாவது வகைக்கெழுன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா வெலாசிட்டினுடைய முதல் வகைக்கெழு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். அப்போ வெலாசிட்டி என்ன இருக்குது? அப்போ A வெக்டார் ஈக்குவல் டு இந்த 3ல் t இல்லை, அதனால் இது 0 ஆயிரும். இதில் மட்டும்தான் t இருக்குது, t ஈக்குவல் டு 1. அப்போ 1ன்னா 10j கேப். இப்போ ஆக்சலரேஷன் 10j கேப்.
அப்போ வெலாசிட்டி ரெண்டில் வெலாசிட்டி இருக்குது. எதில் வெலாசிட்டி இருக்குது? 3i கேப். ஐ கேப்புங்கிறது எக்ஸ் அச்சு, அடுத்தது ஜே கேப்புங்கிறது ஒய் அச்சு. அப்போ ரெண்டில் மட்டும் எக்ஸ் அச்சுலையும் ஒய் அச்சுலையும் வெலாசிட்டி இருக்குது. வெலாசிட்டி எக்ஸ் அச்சிலும் ஒய் அச்சிலையும் இருக்குது. நேர்குறி ஒய் அச்சு திசையில் மட்டுமே துகள் முடுக்க முடியும். இங்கே என்ன இருக்குது? 10J. அப்போ ஜேங்கிறது ப்ளஸ்ஸு. அப்போ நேர்குறி ஒய் அச்சு திசை ப்ளஸ் ஒய்யில் மட்டுமே முடுக்கம் இருக்கும். நியூட்டன் இரண்டாம் விதிப்படி நிகர விசையின் திசையும் நேர்குறி ஒய் அச்சின் திசையிலேயே அமையும். அப்போ ஆக்சலரேஷன் எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையிலேயே நிகர விசை இருக்கும். அப்போ F = ma வெக்டார்னு போடுறோம். அப்போ நிகர விசை ஆக்சலரேஷனுடைய திசையில் இருக்கும். அப்போ ஆக்சலரேஷனுடைய திசை என்னது? +y. அப்போ +yனுடைய திசையிலேயே அமையும். இத்துகள் நேர்குறி எக்ஸ் அச்சு திசையில் மாறா திசை வேகத்தை பெற்றுள்ளது. அப்போ எக்ஸ் அச்சு திசையில் மாறாத திசை வேகத்தை பெற்றுள்ளது. ஆனால் இஜட் அச்சு திசையில் எந்த திசை வேகத்தையும் பெறவில்லை. இஜட் அச்சு இங்கே வரல. இஜட் அச்சுங்கிறது 0. அதனால் எந்த திசை வேகத்தையும் பெறவில்லை. எனவே எக்ஸ் அச்சு இஜட் அச்சு திசையில் எந்த நிகர விசையும் செயல்படவில்லை. எக்ஸ் அல்லது இஜட் அச்சு திசையில் எந்த நிகர விசையும், ஆக்சலரேஷன் எங்கே இருக்குதோ அங்கே மட்டும்தான் இருக்கும், +yயில் மட்டும்தான் இருக்கும். அப்போ எக்ஸ் அச்சு திசையிலையோ ஒய் அச்சு திசையிலையோ எந்த நிகர விசையும் செயல்படவில்லை. ஏன்னா +yயில் மட்டும்தான் முடுக்கம் இருக்குது, அங்கே மட்டும்தான் நிகர விசை செயல்படும். இஜட் அச்சு திசையில் எந்த திசை வேகமும் இல்லை. மேலும் இத்துகள் எக்ஸ் அச்சு திசையில் மாறா திசை வேகத்தை பெற்றுள்ளது. சரி, இது ஒரு 3 மார்க் சம். ஆக்சலரேஷன் வரைக்கும் வெலாசிட்டி கேட்டிருந்தாங்கன்னா 2 மார்க். இங்கே முடுக்கம் கேட்டிருக்கிறாங்க. இது 3 மார்க்கு சம்மு. சரி, மீதி இருக்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.